இதான் திருநீர்மலையா? இதான் திருநீர்மலை. திருநீர்மலைங்கிற விபூதியா கொட்டி கிடக்கும்னு நினைச்சேன். என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியல. பிசினஸ் ஆடாது. லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். இப்படி 80sல ரிலீஸ் ஆன பல மூவிஸ்ல இந்த கோவில பார்க்க முடியுங்க. இது பல்லாவரத்துல இருந்து 3-4 கிலோமீட்டர்ஸ் உள்ள திருநீர்மலைன்ற இடத்துல இருக்குங்க. இது ஒரு அற்புதமான மலைக்கோவில் மட்டும் இல்லங்க, பெருமாளோட 108 திவ்ய தேசங்கள்ல இது முக்கியமான கோயிலுங்க. இங்க பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் ரெண்டுமே இருக்குங்க. வருஷத்தோட முதல் நாளே ஸ்ரீ ரங்கநாத பெருமாளோட ஆசீர்வாதம் வேணும்னு மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மலை ரொம்ப சின்னது தாங்க, ஒரு 250 ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம போகும்போது ஃப்ரீயா இருந்துச்சுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நான் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளவு கூட்டம். இந்த கூட்டத்துல பெருமாளை பார்க்க வெயிட் பண்ற அந்த டைம்ல கூட ஃளைட் வியூலாம் பார்த்து ரசிக்க முடியும். இங்க திருநீர்மலையில 2 பெருமாள் கோயில் இருக்குங்க. மலைக்கு மேல ஒரு கோயில், மலை அடிவாரத்துல ஒரு கோயில். இந்த கோவில் 2000 வருஷம் பழமையான கோயில் மட்டும் இல்லங்க, இங்க முக்கியமான சிறப்பு அம்சமே இங்க பெருமாள் 4 நிலைகள்ல காட்சி தர. நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாவது திருநீர்மலை திவ்ய தேசத்திற்கு வந்து 4 பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டினால் நம்ம முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்றது ஐதீகம். அப்படியே பெருமாளை தரிசிச்சுட்டு இங்க கிடைக்கிற பிரசாதத்தை பத்தி சொல்லி ஆகணுங்க. அந்த புளியோதரையும் மிளகு தோசையை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஒரு காலத்துல இந்த கோவிலை சுத்தி நிறைய நீர்நிலைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனாலதாங்க இது நீர்வண்ண பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுது.